ரொம்ப நாளாவே இந்த கலர் காம்போல செராமிக் ஜார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இப்ப கண்ணில் பட்ட உடனே வாங்கிட்டு வந்தாச்சு. 2 பெரிய ஜாரும் ஒரு குட்டி ஜாரும் வாங்கியிருந்தேன். ரொம்பவுமே கியூட்டா இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி தான் செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அதை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருந்தேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்க சிக்கனை சேர்த்து அதுவா தண்ணி ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிருவோம். அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போறோம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா தூவி இறக்கணும். அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்.